என்ன நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்காக என்ன படம் கொண்டு வந்திருக்கேன்னா 2008 ரிலீஸ் ஆன ஈடன் லேக்ங்கிற ஒரு சர்வே த்ரில்லர் படம் கொண்டு வந்திருக்கேன். எல்லா படத்துல வர்ற மாதிரியே இந்த காதலிக்கிறவங்க என்ன செய்வாங்க, ஊரை சுத்தி பார்க்கலாம், உலக சுத்தி பார்க்கலாம்னு ஏதாவது ஒரு காட்டு பக்கம் வந்துடுறாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட ஹீரோயின் என்ன செய்றாங்கன்னா ஒரு லேக்கை சுத்தி பார்க்கலாம்னு வராங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியாவோட வந்திருப்பான். ஆனா வந்த இடத்துல இவங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கொடூரமான சம்பவம் காத்திருக்கு. அந்த காட்டுக்குள்ள சின்ன சின்ன பசங்க தான், ஆனா அவங்க பண்ண சம்பவம் இருக்கு அதை மறக்கவே முடியாது. அவ்வளவு கொடூரமான சம்பவம். எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன் கேளுங்களேன். நம்ம ஹீரோன் கண்ணை திறந்து பார்க்கும்போது ஹீரோ வர காணோம். எங்கடா பார்த்தா நம்ம ஹீரோ இழுத்துட்டு போய் ஒரு கம்பத்துல கட்டி வச்சு அவனை போட்டு அடின்னு அடிச்சு வாயை கிழிச்சு வயிற்ற கிழிச்சு ஒரு பயங்கரமான சம்பவம் பண்ணி வச்சிருப்பாங்க. இதை பார்த்து இவன் மிரண்டு போயிரா, என்னடா சின்ன பசங்களா அப்படின்னு. ஆனா இதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான ட்விஸ்டும் இருக்கு. அந்த பயங்கரமான ட்விஸ்ட் இந்த படத்தோட கடைசியில வரும். அதனால மிஸ் பண்ணாம கதையை தொடர்ந்து பாருங்க. இப்ப இந்த கதைக்குள்ள போயிடலாமா? இப்போ இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே லண்டன்ல டீச்சரா வேலை பார்க்குற ஒரு பொண்ணை வேற காட்டுறாங்க. இந்த பொண்ணோட பேரு ஜேனி. சின்ன சின்ன குட்டி பசங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு டீச்சரா தான் இவ வேலை பார்த்துட்டு இருக்கா. அதே நேரம் வெளியே பார்க்கும்போது இந்த பொண்ணுக்காக ஒருத்த கார்ல வர வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணு லவ் பண்றவன் தான் இவன் தான் அந்த படத்தோட ஹீரோ. அந்த பொண்ணு எங்கேயா வெளியே கூட்டிட்டு போய் ப்ரொபோஸ் பண்ணலான்னு அந்த பொண்ணுக்காக ஒரு மோதிரம்லாம் வாங்கியிருக்கான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் எங்க போறாங்கன்னா இங்கிலாந்துல ரொம்ப தூரத்துல ஈடன் லேக்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்த கூட்டு போய் அவளுக்கு ப்ரொபோஸ் பண்ணலாம்னு சொல்லி இவன் கூட்டு போயிட்டு இருக்கான். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த ஆத்த வேற மூடிடுவாங்களாம். அதுக்குள்ள அந்த இடத்த பார்க்கலாம் சொல்லி இவங்க ரெண்டு பேருமே கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்படியே போற வழி ஃபுல்லா சந்தோஷம் தான், நல்லா என்ஜாய் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போதே அவங்களோட கார்ல ரேடியோ இருக்கும் பத்தியில அந்த ரேடியோல ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. குறிப்பா ஒரு கிராமத்தை பத்தி பேசுறாங்க. அந்த கிராமத்துல சின்ன பசங்க இருப்பாங்கல்ல, அவங்க ஸ்கூலுக்கு போகாம ஊதாரித்தனமா தெரியுறாங்க, பொறுக்கித்தனமா இருக்காங்கன்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க. இது எதையுமே காதுல வாங்காம இவங்க பாடல வந்துட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது நைட்டு வேற ஆயிருதா. இவங்க ரோட்ல வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு 4-5 பசங்க அந்த சைக்கிள் வேற குறுக்க மறுக்க ஓடுறாங்க. இதை பார்த்து பக்குன்னு ஆயிருது நம்ம ஹீரோக்கு. ஏன்னா திடீர்னு ரோட்ல குறுக்க வந்தா எப்படி இருக்கும். நம்ம ஹீரோ என்னமோ எதுவும் பயந்து போய் திரும்ப வந்துட்டு இருக்கான். இப்போ இவங்க நேரம் எங்க போறாங்கன்னா ஒரு லாட்ஜுக்கு வர வந்துறாங்க. ஏன்னா நைட் ஆகி போயிருச்சு. அந்த லாட்ஜ்ல தங்கிட்டு காலையில போகலாம்னு சொல்லி அந்த லாட்ஜுக்கு வந்துறாங்க. அங்க ரெஸ்டாரண்ட் இருக்கும்ல, ஏதோ பிடிச்ச சாப்பாடை வாங்கிட்டு வந்து வெளியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அதே நேரம் எதுக்கு ஒரு டேபிள்ல ஒரு பையன் வர கத்திட்டு இருப்பான். அந்த பையனோட அம்மா அவனை திட்டுவாங்க. பார்த்தா அந்த அடி அடிச்சிட்டு இருக்கு. விட்டு அடிச்ச கொன்றுமல அவ்வளவு ஆக்ரோஷமா அடிச்சிட்டு இருக்கும். இதை நம்ம ஹீரோ ஹீரோன் பாப்பாங்கல்ல, பார்த்து அவங்க அசந்துறாங்க. என்னடா ஒரு சின்ன பிள்ளை போட்டு இந்த அடி அடிக்குன்னு சொல்லி அவங்க வேற வாயை பிளந்துறாங்க. இவங்க பாக்குறத அந்த அம்மா வேற பாத்துரும். நமக்கு எதுக்கு அவன் சொல்லி இவங்க அந்த லாட்ஜ்ல போய் படுத்துறாங்க. அன்னைக்கு பொழுது கழிஞ்சு மறுநாள் விடிஞ்சதுமே அந்த ஆத்துக்கு போலாம்னு சொல்லி இவங்க வண்டியில வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப தூரமா டிராவல் பண்ணி அந்த ஆத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய காடு இருக்கும். அந்த காட்டுக்குள்ள வந்துறாங்க. அதே நேரம் அந்த காட்டுக்குள்ள ஒரு சின்ன பையன் இருக்கான். பாட்டுல சின்ன சின்ன பூச்சில பிடிச்சி ஏதோ வரைஞ்சிட்டு இருப்பான். இந்த அம்மா ஓடி வந்து அவ என்ன பண்றாரு பாத்துட்டு இருக்கோம்ல, அதை வேற கேட்கும். ஆனா அந்த பையன் என்ன செய்றானா, இந்த பாருங்க முன்ன பண்ண தெரியாதவங்கள்ட்ட எங்க அம்மா யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லுமே, அதுவும் சரிதான் சொல்லி இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்றாங்கன்னா அந்த ஆத்துக்கே வந்துறாங்க. அந்த ஆத்த பாக்குமே இவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். குறிப்பா நம்ம ஹீரோயின் இருக்காளே, அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பா. அப்புறம் என்ன ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு அரகுற ட்ரெஸ்ஸோட இந்த பீச்ல படுத்திருப்பாங்களே, அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் படுத்திருக்காங்க. நல்ல உச்சி வெயில அப்படி ஹாயா படுத்திருப்பாங்களே, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கண்ணு வேற சொக்கிரும் போல. நம்ம ஹீரோயின் கண்ணு லேசா மூடுவால, அப்ப திடீர்னு ஒரு பயங்கரமான சத்தம். என்னடா பார்த்தா இவ பக்கத்துல ஒரு நாய் நிக்கும். அதை பார்த்து இவ மிரண்டா. அது என்னடா பார்த்தா கொஞ்சம் தூரத்துல ஒரு 4-5 பசங்க நிப்பாங்க. இவங்க வேற யாரும் இல்ல, நேத்து நைட் இவங்க ரெண்டு பேரும் கார்ல வந்தாங்களே, அப்ப குறுக்க சைக்கிள்ல போன பத்தியில அடாவடியா அந்த பசங்க தான். சரி சின்ன பசங்க தானே, அவங்கள்ட்ட போய் என்னத்த கத்தன்னு சொல்லி நம்ம ஹீரோ என்ன செய்யறா, நேரா அந்த ஆத்துல விழுந்துரும். நல்லா கொஞ்சம் தூரம் போயிடாம போல. அதே நேரம் அந்த நாய் வேற திரும்ப வருது. நம்ம ஹீரோனை பார்த்து குலைச்சிட்டு இருக்கும்ல, இவனும் பயத்துல கத்த ஆரம்பிச்சிடான். இவ சத்தத்தை கேட்டு நம்ம ஹீரோ வேற பாத்துறான். என்னடா போன நாய் திரும்ப வந்துருச்சுன்னு சொல்லி இவன் அந்த ஆத்தை விட்டு வெளியே வந்துடும். சரி அந்த பசங்கிட்ட வார்னிங் பண்ணணும் சொல்லி அந்த இடத்துக்கு வந்துடும். வந்து பார்த்தா எல்லாம் சின்ன சின்ன பசங்க தான். ஒரு 13-14 வயசு தான் இருக்கும், டீனேஜ் பசங்க. அந்த கூட்டத்திலயும் ஒரு பொண்ணு வேற இருக்கா. இந்த கூட்டத்துல பிரெட்னு ஒருத்தர் இருப்பான். இவங்க எல்லாத்துக்கும் அவன் தான் தலைவன் போல. அந்த பசங்களை பார்த்து, டே தம்பி உங்க நாய் வேற அடிக்கடி வந்துட்டு இருக்கு, எங்களை வேற தொந்தரவு பண்ணுது, கொஞ்சம் உங்க நாயை பிடிச்சி வைங்க சொன்னா அதுக்கு அவங்க சரி தானே சொல்லணும். ஆனா அதை தவிர்த்து கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுறாங்க. விட்டு அடிச்சுவாங்க போல. அந்த அளவுக்கு முறைச்சிட்டு இருப்பாங்க. குறிப்பா அந்த ஒரு பொண்ணு இருக்காளே, அவ அதை விட கேவலம் பேசுறா. என்னடா இப்படி பேசுறான்னு சொல்லி நம்ம ஹீரோ திரும்ப வந்துறான். வந்து அவன் காது கிட்ட படுத்திருப்பான்ல, அப்ப அந்த மேட்டரை வேற சொல்லிட்டு இருக்கான். பசங்க சரியில்ல, நம்ம எது சொல்ல வேணாம், அவங்களும் சரின்னு இருப்பாங்க. அப்ப தூரத்துல இருந்து இந்த பயில்க வர நம்ம ஹீரோ நார்மல் ட்ரெஸ் போட்டிருப்பால, அதை ஃபைனல் குளமா ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. இதை இவளும் பாத்துறா. அங்கிருந்து ஒரு துணி எடுத்து போத்திக்கிட்டு அவளும் உட்காந்துறா. அப்புறம் கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் அந்த கூட்டம் அப்படியே வந்துட்டு இருக்கும். அதுல அந்த பிரெட்னு சொன்னல, அந்த பையன் என்ன பண்றான் பாருங்க. இது வரைக்கும் யாரும் இப்படி பண்ணவே மாட்டாங்க. அவன் சிப்ப திறந்து அதை வேற காட்டிட்டு இருக்கான். சரி என்னடா தலையெழுத்துன்னு சொல்லி அவங்களும் பொறுமையாயிடுறாங்க. அப்புறம் போயிடுறாங்கல்ல. போனதுக்கு அப்புறம் நைட் ஆயிருது. அன்னைக்கு நைட் அந்த ஆத்துக்கு முன்னாடியே ஒரு சின்னதா ட்ரெண்ட் போட்டு இவங்க ரெண்டு பேரும் அதுல படுத்திருப்பாங்க. அப்படி நைட்டாக இவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. அப்ப அதே நேரம் ஏதோ ஒரு பயங்கரமான சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தை கேட்குமே நம்ம ஹீரோன் முதல்ல பயந்துரா. அப்புறம் நம்ம ஹீரோ தான் அது என்ன இது பாக்குறதுக்காண்டி அந்த கூடாரத்தை விட்டு வெளியே போயிடும். அப்படி போனவன் ரொம்ப நேரம் வரல. இவளுக்கு வேற பக்கு பக்குன்னு இருக்கு. என்னடா இன்ன வரைக்கும் ஆள காணுமேன்னு இவ பயந்துட்டு வெளியே வருவாள்ல. அதே நேரம் பார்த்து அவன் உள்ள வந்துறான். ஏன்னா அவளை பயங்கட்டுறதுக்காண்டி தான் நம்ம போய் ஏதோ பண்ணிருப்பான் போல. அப்புறம் அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்கிறாங்க. மறுநாள் விடிஞ்சதுமே பக்கத்துல போய் சாப்பாடு வாங்கலாம்னு சொல்லி இவங்க நேரம் வண்டிக்கு வராங்க. வண்டி வந்து பார்த்தா வண்டியோட பின்பக்க டயர் இருக்கும்ல, அதுல வேற சுத்தமா காத்துல எல்லாம் அந்த சேட்டை பிடிச்ச பையில தான் டயரை கிழிச்சு
வச்சு காத்த வேற வெளியே விட்டுருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோனுக்கு எப்படி இருக்கும், கோவத்துல வேற பயங்கரமா கத்திட்டு இருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோன் தான் அவனை ஆறுதல படுத்தி அந்த டயர் எல்லாம் மாத்திட்டு இவங்க மறுபடியும் என்ன செய்றாங்கன்னா அந்த ஊருக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. அப்படி வர்ற வழியில குறுக்க அந்த பசங்க வேற போவாங்கல்ல, அவங்கள பார்க்க வேண்டிய செம்ம காண்டு, எங்க வேலை அடிச்சிடலான்னு போவான். ஆனா நம்ம ஹீரோன் பக்கத்துல இருந்து வேண்டாம் சொல்லுமே சரின்னு விட்டுட்டு இவங்க நேர ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடும் போதுதான் அங்க ஒரு வெயிட்டர் இருப்பாங்கல்ல, அந்த வெயிட்டரை பார்த்து இந்த மாதிரி ஊர் பசங்க ஒரு 4-5 பேரு இந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்றாங்கன்னு சொன்னா அந்த அம்மா பதிலுக்கு ஏதாவது சொல்லும் பார்த்தா இவங்களே கோவத்துல முறைச்சு பார்த்துட்டு இருக்கும். இது எதுக்கு வம்புன்னு சொல்லி இவங்க அந்த ரெஸ்டாரண்ட்ல வந்துட்டு இருப்பாங்கல்ல. அப்படி வர்ற வழியில ஒரு வீட்டோட வாசலுக்கு முன்னாடி இந்த பசங்களோட சைக்கிள் வேற கிடக்கும். இதை நம்ம ஹீரோ பாத்துறான். அப்போ அதான் வீடு, அவங்களோட பெத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் சொல்லுவோம் சொல்லி நம்ம ஹீரோ இறங்கி போயிடான். போவேனா நம்ம ஹீரோ எவ்வளவு தடுத்திருப்பா, ஆனா அப்படி இருந்துமே அவன் அந்த வீட்டுக்குள்ள போயிடான். வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அங்க யாருமே இல்ல, வீடு திறந்து கிடக்கு, ஆனா வீட்டுல யாருமே இல்ல. இவன் அப்படி சுத்தி பார்த்துட்டு இருப்பான்ல, அதே நேரம் பார்த்து இந்த வீட்டோட ஓனர் வந்துட்டான். கார்ல வந்திருப்பான். இவங்க அந்த வீட்டு வாசலுக்கு முன்னாடி வண்டி நிப்பாட்டி இருப்பாங்க. பதிலுக்கு அந்த ஆள் கத்திட்டு இருக்கான். லேசா முன்னாடி நின்றதுக்கு அவ்வளவு கிளி கிழிச்சிட்டு இருக்கான். இந்த அம்மா பயந்து போய் கார் எடுத்து அப்படி ஓரமா வந்துரும். அந்த வீட்டுக்காரனும் நேரா வீட்டுக்குள்ள வந்துடும். இவன் வர்றதை பார்த்ததுமே நம்ம ஹீரோ பயந்து போய் இன்னொரு ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். இந்த கோபக்கார யாருன்னா நம்ம பிரெட்னு சொன்னமே அவனோட அப்பன் தான். இவனே எப்படி இருக்கானா அவன் புள்ள எப்படி இருக்கணும். இவன் அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ பயத்துல வர எதையும் அவனை தட்டி விட்டுறான். இந்த சத்தம் அந்த கோபக்கார காதுல விழுந்துருது. அவனு கத்த ஆரம்பிக்கிறான். அவனோட பையனோட பேரை சொல்லி கத்திட்டு இருப்பான். டே பிரெட்டே கீழே வாடான்னு இவன் கத்துற சத்தத்தை கேட்டு அவன் ரொம்ப பயந்து போயிடான். விட்ட அவன் அடிச்சிருவான். பயத்துல பக்கத்துல ஒரு ஜன்னல் இருக்கும்ல, அந்த ஜன்னல் வழியா குதிச்சு அந்த கோட்டையை தாண்டி வெளியே குதிச்சிடறான். அதே நேரம் தான் வெளியே வேற அந்த பசங்க நின்றுட்டு இருப்பாங்க. இந்த அப்பங்கிற வந்ததுமே இவங்க தான் உள்ள வந்திருப்பாங்க நினைச்சு அசால்ட்டா வெட்டுறான். நம்ம ஹீரோ பயத்துல ஓடியதவன் அவன் லவரை பார்த்ததுமே வண்டி வேமாட்டுன்னு சொல்லி இவன் வேமா அந்த காருக்குள்ள இருக்கிறான். அதுக்கப்புறம் என்ன, இவங்க திரும்ப அந்த லேக்குக்கு வந்துறாங்க. அந்த ஆத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆத்துல கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு இவங்க திரும்ப வந்து பார்க்கும்போது இவங்க கொண்டு வந்த ஒரு பேக்க வர காணும். ஏன்னா அந்த பேக்குக்குள்ளதான் பணமும் அந்த வண்டியோட சாவி இருந்திருக்கும். அந்த பேக்கு எடுத்தது வேற யாரும் இல்ல, அந்த திமிர் படிச்ச பசங்க தான். இதனால நம்ம ஹீரோ ரொம்ப காண்டாயிரம். ஏன்னா ஆரம்பத்துல நாய் வச்சு விரட்டி இருப்பாங்க, அப்புறம் வண்டியோட டயர் வேற பஞ்சர் பண்ணிருப்பாங்க. இப்ப 10 குறைக்கு அந்த வண்டியோட சாவி வேற எடுத்துட்டாங்க. எப்படி இருக்கு இவனுக்கு, கோவத்துல வேற கத்திட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் நினைச்சாங்க அப்படியே அந்த காட்டு வழியா நடந்து போயிட்டு இருக்காங்க. வண்டி கண்ணில் படுமா இல்ல அந்த பசங்க தான் கண்ணில் படுவாங்க சொல்லி இவங்க அப்படி தேடி போகும்போது பொழுது வேற சாஞ்சிருது. என்னடா வண்டியை காணமே ஆளை காணமே சொல்லி இவங்க மனசு உடஞ்சு நின்றுட்டு இருப்பாங்களே. அதே சமயம் அந்த திமிர் படிச்சவன் இவங்களோட வண்டியை ஒரு வேகமா ஓட்டிட்டு வருவான். இன்னும் கொஞ்சம் அடிச்சிருப்பான் போல. அதுக்குள்ள நமக்கு நினைச்சா உசாராகி தன்னோட காதலி வேற காப்பாத்திரான். போற போக்குல இவங்களை பார்த்து அசிங்கமா திட்டிக்கிட்டு அந்த விரல வேற காட்டிட்டு போவாங்க. இதனால இவனுக்கு இன்னும் கோவம் வந்துடும். அப்படியே தேடி வரும்போது இந்த திமிர் பிடிச்ச பசங்க ஒரு இடத்துல உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க. இதை நம்ம ஹீரோ பார்த்ததுமே அவங்கள்ட்ட சாவி வாங்கலான்னு வேமா வருவான். ஆனா நம்ம ஹீரோ வேணாம்னு சொல்றான். பரவாயில்ல வீட்டு நம்ம போலாம்னா இவன் கேட்கற மாதிரி இல்ல. அந்த பசங்களை பார்த்து அந்த சாவி வேற கேட்பான்ல, ஆனா கொடுக்க மாட்டாங்க. 10 குறைக்கு அங்கிருந்த பசங்க எல்லாம் அசிங்கமா திட்டிட்டு இருக்காங்க. இவன் எவ்வளவு பொறுத்து பார்ப்பான். கடைசியில அவங்களுக்குள்ள ஒரு கைகளை பாயிட்டு இருக்கும். அப்ப அந்த கூட்டத்துல ஒரு பையன் கத்தியோட ஓடி வருவான்ல, அந்த கத்தியை பிடிச்சி பக்கத்துல நாய் வேற கத்திட்டு இருக்கும். அந்த நாயோட கழுத்துல வேற குத்திறாங்க. குத்துனது நம்ம ஹீரோ கிடையாது, ஏதோ ஒரு கை கலப்புல எவன் குத்துனான்னு தெரியல. அந்த நாய் வேற துடிச்சிட்டு இருக்கும்ல, இதை பார்த்து அந்த பிரெட் வேற கோவத்துல அவனோட சாவி வேற தூக்கி வீசிறான். இதை நம்ம ஹீரோ எடுத்துட்டு வாவான்னு கூப்பிடுவால, ஆனா இவன் போக மாட்டான். தன்னால ஒரு நாய் செத்து போச்சுன்னு இவன் அந்த பசங்களை பார்த்து மன்னிப்பு கேட்பான். ஆனா அந்த பையன் கேட்கற மாதிரி இல்ல, இவன் கோவத்துல அப்படி கத்திட்டு இருப்பான்ல, இதை பார்த்து நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் நினைச்சாங்க அறக்க அவங்க கார் எடுத்துக்கிட்டு வேகமா போயிட்டு இருக்காங்க. அதே நேரம் அந்த நாய் வேற செத்து போயிருமா, இதனால இவன் ரொம்ப வெக்ஸ் ஆயிரான். அவங்கள கொல்லணும்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் ஓடி வந்துட்டு இருக்காங்க. இவங்க கார் எடுத்துட்டு போனாங்கல்ல, எதுக்கு ஒரு மரத்துக்கிட்ட ஒரு மணல் மேடு மாதிரி இருக்கும். அதுக்குள்ள போய் வண்டி பிதஞ்சிரும். வண்டி ரிவல்ஸ் எடுத்தா ரிவல்ஸோட வர மாட்டேது. இவங்களுக்கு பயத்துல ரொம்ப பதறிட்டு இருப்பாங்க. ஆனா அதே நேரம் அந்த பசங்க வேற வந்துறாங்க. வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா கையில கிடக்க கல்ல வச்சு அந்த கார் கண்ணாடி சைடுல கண்ணாடி இருக்கும்ல, அதை போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க. முன்னாடி லைட்லாம் இருக்கு மத்தியில அதை வேற உடைச்சிறாங்க. எப்படி எக்கு தப்பா அந்த வண்டியை வேற எடுத்து இவங்க மறுபடியும் போயிட்டு இருப்பாங்க. அந்த காருக்கு முன்னாடி லைட் இருக்கும்ல, அந்த லைட்டை வேற உடைச்சு விட்டாங்க. அப்படி கண்ணு மணி தெரியாம போயிட்டு இருக்கான். இருட்டா வேற இருக்கா, அதனால என்ன பண்ண தெரியாம எதுக்கு ஒரு பெரிய மரம் இருக்கும். அந்த மரத்துல மட்டுமே அந்த மரத்தோட கிளை இருக்கு பத்தியில அந்த கண்ணாடி உடைச்சு நம்ம ஹீரோ லாக் பண்ணிரும். இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த மரத்தோட குப்பை வேற நகட்ட பாப்பாங்க. ஆனா அது கொஞ்சம் கூட அசையாது. நல்ல வலுவா நம்ம ஹீரோ அதுல மாட்டிக்கிறான். அவனுக்கு புரிஞ்சு போச்சு நாம இதுல இருந்து வெளியே வர முடியாது, முதல்ல இவளையாவது காப்பாத்தலாம் சொல்லி இவள் என்ன சொல்றானா, நீ ரோட்டுக்கு போ, யாராவது உதவி கூட்டுவான்னு சொல்லி இவள் அனுப்பி விட்டுறான். இவள் சரிதான் நினைச்சு அந்த காரை விட்டு இறங்கிறான். யாராவது உதவி கூப்பிடலான்னு இவன் அந்த காட்டு பக்கமா வந்துட்டு இருப்பா. ஆனா அதே நேரம் எதுக்கு அந்த பசங்க வேற வந்துட்டு இருக்காங்க. அந்த வெளிச்சத்தை பார்க்குமே இவன் அந்த மரத்துக்கு கீழே ஒளிஞ்சிக்கிறான். அதே நேரம் அந்த பையன் லைட் அடிச்சு பாக்குறாங்க. நம்ம ஹீரோ ஒளிஞ்சிருக்கிறது அவங்க கண்ணுக்கு தெரியல. அதே நேரம் அந்த கூட்டத்துல ஒரு பையன் வேற இந்த பக்கம் தான் கார் இருக்கும் சொல்லுமே, இவங்க அந்த கார் பக்கமா போயிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன ஆச்சுன்னே தெரியல. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி மறுநாள் காலையில காட்டுறாங்க. காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ என்ன செய்யறா, நம்ம ஹீரோ பாக்குறதுக்காண்டி அந்த கார் கிட்ட வர. அந்த கார்ல வந்து பார்த்தா உள்ள நம்ம ஹீரோ வேற காணும். என்னடா ஆளை கண்ணு பதறிரா. அப்ப அதே நேரம் எதுக்கு ஒரு பாதை மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த பாதை புள்ள ஒரே ரத்தமா இருக்கும். இவன் அந்த ரத்தத்தை பார்த்துட்டு வருவாள்ல, அப்படி பார்த்துட்டு வரும்போதுதான் ஒரு விஷயத்தை பார்க்குமே இவன் மிரண்டு போயிரா. என்னடா பார்த்தா நம்ம ஹீரோ இழுத்துட்டு போய் ஒரு கம்பத்துல வேற கட்டி வச்சிருக்காங்க. அது எப்படின்னா இந்த வேலியில கட்டுறதுக்காண்டி முள்ளு கம்பி இருக்க மத்தியில அதை வச்சு அவனோட கையை கட்டி அவனை அடின்னு அடிச்சிருக்காங்க. மூஞ்சி முகரையில ஒரே ரத்தமா இருக்கும். இதை தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்கா. என்னடா சின்ன பையன் தான் என்ன பண்ணிடுவாங்கன்னு நம்ம அசல்ட்டா நினைச்சோம்ல, ஆனா இங்கதான் பயங்கர ட்விஸ்ட். இதுக்கப்புறம் தான் மனசை நொறுக்கிற அளவுக்கு கொடூரமான காட்சிகளா வரும். உங்களை அறியாமலே கண்ணீர் விட்டு அழுகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு சித்திர பண்ண கூடாதோ அந்த அளவுக்கு கொடூரமா இவனை சித்திர பண்ணிருப்பாங்க. அப்ப அந்த கூட்டத்துல ஒரு பையன் இருப்பான்ல, அவன் வேண்டாம் சொல்றான். பாவம் விட்டுருவோம் சொன்னா இந்த
பிரெட்டுங்கிற பையன் கேட்கற மாதிரி இல்ல. விட்டா நீனே எங்களை காட்டி கொடுத்துருவான்னு சொல்லி அவன் கையில கத்திய கொடுத்து அவனை வேற கொல்ல சொல்றாங்க. ஆனா அந்த பையன் முடியாதுன்னு சொல்றான். இப்ப நீ பண்ணலன்னா ஒன்ன குத்திரும் சொல்லி மிரட்டுமே. அந்த பையன் ஒரு வழி இல்லாம அந்த கத்தியை வாங்கி அவனோட கை இருக்கு பத்தியில கை பக்கமா கிழிச்சு விட்டுறான். அப்புறம் இன்னொரு பையன் இருப்பால அவன் வந்து வயித்தை கிழிக்கிறான். அப்புறம் இன்னொரு பையன் வாயை கிழிக்கிறான். இப்படி எல்லாருமே சேர்ந்து அவன் உடம்ப வேற நார கிழிச்சிட்டு இருப்பாங்க. இதை தூரத்துல நம்ம ஹீரோன் இருக்கல அதை பார்த்து கதறி அழுதுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு ஒரு யோசனை வருது. நம்ம ஹீரோ கிட்ட ஒரு போன் இருக்கும்ல, அந்த போனை ப்ளூடூத் மூலம் கனெக்ட் பண்ணி நம்ம கால் பண்ணா அவங்க ஓடி வாங்கி பயந்துவாய் நினைச்சு இவ 999க்கு கால் பண்ணுவா. அந்த பக்கம் அந்த போன் வேற போகும். ஆனா அந்த போன் யார்கிட்ட இருக்கும்? அந்த பிரெட்டுங்கிற பையிட்ட இருக்கும். அவனை எடுத்து பாத்துறான். ஆனா அவனுக்கு தெரியும்ல இது ப்ளூடூத் மூலமா அவர் தெரிஞ்சதுமே இங்க எங்கே பக்கத்துல தான் நம்ம ஹீரோ ஒளிஞ்சிருக்க விஷயம் இவன் தெரிஞ்சு போச்சு. இவ எதுக்கு செடிக்கிட்ட ஒளிஞ்சிருப்பல அதையும் பாத்துறாங்க. பயத்துல வேற எந்திரிச்சிடாரா இதை பார்த்து நம்ம ஹீரோ ஓடும் கத்துறான். அதனால இவ்வளவு ஓடிட்டு இருப்பா. இவ ஓடுறத பார்த்து இவங்க வேற துரத்தி வந்துட்டு இருக்காங்க. மொத்த பேர் ஓடி வந்துறாங்க. அப்படி ஓடி வந்த அந்த கேப்ல தான் நம்ம ஹீரோ என்ன பண்றானா அவனோட கையை வந்து கட்டி போட்டுருக்கும்ல, இந்த முள்ளு கம்பி இருக்குல்ல அதை வச்சு அவனோட கையை கட்டிருப்பாங்க. படி வழியோட வழியா கையை வர எடுத்துறான். அவன் அந்த பக்கம் தப்பிச்சு போயிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ அடிச்சு பிடிச்சு ஓடுனால பின்னாடி இவங்க துரத்தி வந்துட்டு இருக்காங்க. அப்படி வர்ற வழியில தான் இந்த பிரெட்டுங்கிறவன் டேய் அவனை விட்டுட்டு வந்துட்டா ஒரு ஆள் ஓடி போய் பாருங்க சொல்லுமே. அந்த கூட்டத்துல ஒருத்தர் ஓடி போறான். வந்து பார்த்தா அங்க நம்ம ஆளு இல்ல. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஓடி வந்தவ நேரா அந்த காட்டுக்கு வெளியே வந்துடும். அப்ப அந்த இடத்துல மட்டும் ஏதோ ஒரு செட்டு மாதிரி இருக்கும். அந்த செட்டுக்குள்ள ஏதாவது கிடைக்குமான்னு இவ தேடி பார்க்கும்போது உள்ள ஒரே ஒரு வாக்கி டாக்கி இருக்கு. அது ஒரு டேபிள் மேல இருக்குமா. இவளுக்கு வேற கை எட்டாது. அதனால என்ன பண்றானா ஒரு சின்ன ஸ்டிக் மாதிரி எடுத்து அதை எடுக்கலான்னு பாப்பா. ஆனா தட்டி கீழே விழுந்து அது வேற உடைஞ்சு போயிடும். இருந்தது ஒண்ணு போச்சா. அப்ப அதே நேரம் அந்த பசங்க வேற ஓடி வந்துட்டு இருக்காங்க. அவங்க வர தெரிஞ்சதுமே இவளோட கையை வெளியே எடுப்பால எடுக்க முடியாது. ஏன்னா அவளோட கை சட்டை வந்து ஒரு கம்பியில வேற மாட்டிக்கிறோம். இவ்வளவு போட்டு இழுத்து இழுத்துட்டு இருப்பா. அதே சமயம் அந்த பசங்க வேற கிட்ட வந்துடுறாங்க. உடனே அந்த சட்டையை வேற கழட்டி போட்டு இவ இந்த பக்கமா ஒளிஞ்சுக்கிறான். அந்த பையில வந்துறாங்க. அப்படியே நாலா பக்கம் சுத்துவாங்கல. வந்து பார்த்தா நம்ம ஹீரோ இருக்க மாட்டா. எங்கடனா அந்த செட்டுக்கு மேல படுத்திருப்பா. இவங்களால சுத்தி பாப்பாங்கல ஆள் வேற இல்லன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப திரும்ப அந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோ தப்பிச்சு ஓடி வந்தால நேரா அவனோட கார் கிட்ட வந்துறான். அந்த காரோட பின்பக்க டிக்கி இருக்கும்ல அதை திறந்ததுமே கீன்னு சத்தம் கேக்குது. இந்த சத்தத்தை கேட்டு இவங்க இந்த பக்கமா ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா அந்த கார் கிட்ட தான் நம்ம ஹீரோ இருக்கான்னு தெரிஞ்சதுமே அவனை பிடிக்கிறதுக்காண்டி இந்த பையலுக்கு மொத்தமா இங்கிட்டு ஓடி வராங்க. அவங்க வர்றதுக்குள்ள டிக்கில இருந்து ஏதோ ஒரு பையன் ஒரு சின்ன கம்பி எடுத்துக்கிட்டு இவன் அந்த பக்கம் போயிடும். அப்படியே போனவன் அங்க ஒரு பெரிய மரத்துக்கிட்ட உட்கார்ந்துறான். ஏன்னா அவனால அதுக்கு மேல நடக்க முடியல. உடம்புல ரத்தம் வந்துட்டு இருக்கல முடியாம அந்த இடத்துல உட்கார்ந்துறான். அதே சமயம் அந்த பசங்க வர்ற மாதிரி இருக்கு. உடனே என்ன செய்யறான் பாருங்க. அந்த கையில ஒரு கம்பி மாதிரி வச்சிருப்பான். அதை வச்சு ஓங்கி அடிப்பான்ல. யாராம் பார்த்தா நம்ம ஹீரோன் தான் வந்திருப்பான். செஸ்ட் மிஸ்ல இவ எஸ் ஆயிரா. இல்லனா மூஞ்சி உடைஞ்சிருக்கும். வந்தது நம்ம ஹீரோன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு மூச்சு வரும் உயிர் வரும். அப்புறம் நம்ம ஹீரோன் செய்யறனா அவன் அப்படியே தூக்கி கைத்தாங்கள போட்டுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போறாங்க. இந்த ஆறு இருக்குல்ல ஆத்து பக்கத்துல ஒரு ஓரமா சின்ன வீடு மாதிரி இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள போலாம் சொல்லி இவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்குள்ள வந்துறாங்க. கதை வேற மூடிக்கிட்டு இவ உடம்புல எங்க அடிபட்டிருக்குன்னு இவ பாத்துட்டு இருப்பா. ஏன்னா ரத்தம் ரொம்ப போயிட்டு இருக்கு. குறிப்பா அவனோட வயிற்று பக்கம் தான் அதிக ரத்தம் போகும். ஏன்னா கத்திய வச்சு அவனோட வயிற்றை வேற கிழிச்சிருப்பாங்கல்ல உள்ள குடல் வரைக்கும் கிழிச்சிருக்காங்க. அதனால ரத்தம் அப்படியே கருப்பா வந்துட்டு இருக்கும். இதை பார்த்து இவ பதறிக்கிட்டு நினைச்சா ஒரு துண்டு எடுத்து அந்த ரத்தம் வராம தடுத்துட்டு இருப்பா. நிறைய துண்டு வச்சிட்டு இருப்பா. ஆனா அப்படி வந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. ரத்தம் வர வர இவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சொக்கிட்டு இருப்பான். அதே நேரம் இந்த காட்டு பையில இருக்காங்கல்ல அவங்க மொத்த பேர் இந்த பக்கம் வந்துட்டு இருக்காங்க. இவங்க வர தெரிஞ்சுமே இவளால என்ன பண்ண தெரியல. அப்படியே பதறிட்டு இருப்பால. அதே நேரம் இந்த பசங்க எல்லாருமே இந்த வீட்டுக்குள்ள வந்தாங்க. வந்து பார்த்தா அங்க நம்ம ஹீரோன் இல்ல. ஆனா அதே நேரம் ரத்தத்தால தொடச்ச நிறைய துண்டுகளா கிடக்கும். ஒரே ரத்தமா இருக்கும்ல. இதை வேற பாத்துறாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி இவங்க வந்திருக்காங்க இருந்திருக்காங்கன்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ எங்கடா பார்த்தா அந்த வீட்டு கீழே தான் இவங்க கீழே வேற ஒளிஞ்சிருப்பாங்க. அந்த தண்ணி கீழே ஒளிஞ்சிருப்பாங்க. இந்த இடத்துல இந்த சீனை பார்க்கும்போது நமக்கே அள்ளு விட்டுரும். எங்க பாத்துருவாங்கன்னு சொல்லி நமக்கே ஒரே படபடப்பா இருக்கும். இவ்வளவு அதே பயத்துல இருப்பா. ஆனா நம்ம ஹீரோ பார்த்தா கிடுகிடு ஆடிட்டு இருப்பான். அப்புறம் அந்த பசங்க இல்லன்னு சொல்லி அந்த பக்கம் போயிருவாங்கல்ல. அப்படி போனதுக்கு அப்புறம் இவங்களும் தண்ணியில இருந்து அப்படியே வெளியே வந்துறாங்க. ஒரு மரத்துக்கிட்ட உட்காந்துறாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான் இங்க பாரு என்ன பத்தி கவலைப்படாத. இன்னும் கொஞ்சம் தூரத்துல போனீங்கன்னா ஒரு மின் கம்பம் இருக்கு. நான் வர்ற வழியில பார்த்தேன். அங்க கண்டிப்பா ஆளுக்கு இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் உதவிக்கிறேன்னு சொல்லி இந்த மாதிரி சொல்ல இவனு சரின்னு சொல்றான். ஏன்னா விட்டா இவனு செத்து போயிருவான். இவனை காப்பாத்துக்காண்டி நம்ம போலாம் சொல்லி நம்ம ஹீரோ அவனை மறைச்சு வச்சுட்டு இவன் நேரம் அந்த பக்கம் வந்துடும். அப்படி இந்த காட்டு பக்கம் ஓடி வருவாள்ல. அப்ப அதே நேரம் எதுக்கு அந்த மின் கம்பத்தை வேற பாத்துறா. சரி வந்தாச்சுன்னு சொல்லி ஓடி வரும்போதான் கீழே ஏதோ ஒரு கூர்மையா இருக்கு. அது தெரியாத நம்ம மிதிக்க இவள் கீழே விழுந்துறா. அப்படி விழுந்ததுக்கு அப்புறம் தான் ஏதோ ஒண்ணு கால குத்திட்டு பாக்குறா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தவுண்டு அந்த இடத்துல ஏதோ ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும். அந்த பள்ளத்துக்குள்ள விழுந்துறா. விழுந்ததுக்கு அப்புறம் தான் அவ கால குத்தி இருக்குமே ஒரு கம்பி. அது கம்பியா குச்சியான்னு தெரியல. அப்படி பல்ல கடிச்சு அந்த கம்பி வேற புடுங்கி போடுறா. அதுக்கப்புறம் அந்த வழியோட வழியா அந்த பள்ளத்து மேல ஏறி இவன் அந்த மேட்டுக்கு வந்துறா. அப்படி வந்ததுக்கு அப்புறம் முன்னாடி யாரும் பார்த்தா ஒரு பையன் நின்னுட்டு இருக்கான். இந்த பையன் யார் தெரியுதா? இவங்க முத அந்த காட்டுக்குள்ள வரும்போது ஒரு பையனை பார்த்திருப்பாங்களே அந்த பையன். சரி நல்ல பையனாச்சுன்னு சொல்லி இவ்வளவு உதவி கேட்க அவனு சரிஞ்சல கூட்டு போறான். அப்படி கூட்டிட்டு போனவன் ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்கிட்ட ஒரு மொபைல் இருக்கும்ல. அந்த மொபைல் எடுத்து யாருக்கு கால் பண்றான். அவனோட அம்மாக்கா இல்ல இந்த கிறுக்கு பசங்களுக்கா அது என்னன்னு தெரியல. ஆனா அதே நேரம் அந்த பையனுக்கு மொத்தமா வந்துடுறாங்க. வந்ததுமே நம்ம ஹீரோன் ஒரே அடிதான். அடிச்சு அடியில அவன் வாங்கிறாள. அப்ப திரும்ப முடிச்சு பார்க்கும்போது இவளை கட்டி போட்டிருக்காங்க. பக்கத்துல வர நம்ம ஹீரோ இருக்கா. இவங்க ரெண்டு பேருமே ஒரு மரத்துல வேற கட்டி போட்டிருக்காங்க. அதே நேரம் அந்த பையனை வரை பிடிச்சி வச்சிருக்காங்க. அவன் விடு விடுன்னு கத்திட்டு இருக்கான். அந்த பையலையும் என்ன பண்ண போறாங்க தெரியல. அந்த பைய கையில ஒரு தீப்பெட்டி கொடுத்து இவங்களை எரிக்க சொல்றான். ஆல்ரெடி மண்ணிலாம் ஊத்திட்டான் போல. இந்த பையலும் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லி இவன் அழுதுட்டு இருக்கான். ஆனா அப்படி இருந்துமே அவன் அடிச்சு போர்ஸ் பண்ணி எரிக்க சொல்றாங்க. இந்த இடத்துல நம்ம ஹீரோ ஆல்ரெடி செத்து போயிட்டான். அவனை வேற கட்டி வச்சிருப்பாங்கல்ல. இவன் என்ன செய்யறான் தீப்பெட்டி எடுத்துட்டு போய் நம்ம ஹீரோ பக்கமா எரிச்சு விட்டான். அப்படி கபகபன்னு எரிஞ்சிட்டு இருக்கும். ஆனா அதுக்கப்புறமா அந்த பையல சும்மா விடல. அவனை போட்டு இழுத்துட்டு இருக்காங்க. அந்த நெருப்பு கபகபன்னு
எரிஞ்சிட்டு இருக்கும்ல, எங்க நம்ம ஹீரோயின் சேர்ந்து எரிஞ்சிடுவான் பார்த்தா அவங்க சுத்தி கட்டிட்டாங்களா கயிறு, அந்த கயித்துல பட்டு கயிறு வேற அந்துருது. இந்த சாக்குல நமக்கு இன்னும் எந்திரிச்சிரா. அங்கிருந்து ஒரு கொல்லிக்கட்டை எடுத்து இவங்களை மிரட்ட ஆரம்பிச்சிரா. முன்னாடி வந்து அடிச்சிரும் சொல்லி அந்த நெருப்ப முன்னாடி போடுமே கப கபன்னு எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த சாக்குல இவ தப்பிச்ச பழச்சுன்னு ஒரே வட்டமா ஓடி போயிரா. அப்படி ஓடி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பக்கம் பார்த்தா ஒரு பையில வர புடிச்சு வச்சிருந்தாங்கல்ல, அந்த பைய மேல பெட்ரோல ஊத்தி அவனை கொளுத்தி விட்டுறாங்க. இவ தூரத்துல இருந்து இந்த கொடுமையில பாத்துட்டு இருக்கா. பாவம் அந்த பைய எனக்குன்னே போயிட்டு இருந்தான், அவனை பிடிச்சு கொண்டுட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இவளுக்கு எப்படி இருக்கும், கோவத்துல அப்படி பொங்கிட்டு இருப்பா. இந்த பசங்களை பழி வாங்கின வெறியில இவ திரும்ப அந்த காட்டு பக்கம் ஓடிட்டு இருக்கா. அப்படி ஓடிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துக்கு வந்துடும். அந்த இடத்துல இந்த காட்டை பத்தின மேப் இருக்கும் போல ஒரு கண்ணாடி பாக்ஸ்ல இருக்கும். அந்த கண்ணாடி உடைச்சு இவ அந்த மேப்பை எடுத்துக்கிறா. அதே நேரம் அந்த பசங்க வர்ற மாதிரி தெரிஞ்சதுமே அந்த இடத்துல ஒரு குப்பை தொட்டி இருக்கும். அந்த குப்பை தொட்டியில போய் இவ உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா. அதே நேரம் அந்த பசங்கள 2 பேர் இந்த இடத்துக்கு வந்துறாங்க. அந்த பிரெட்டுங்கிறவனும் இன்னொரு பையில வந்திருப்பாங்க. வந்து அந்த இடத்துல சுத்தி பார்க்கும்போது இவன் அந்த கண்ணாடி உடைச்சு மேப்பை எடுத்திருப்பால, அதையும் பாக்குறாங்க. பக்கத்துல ஒரு குப்பை தொட்டி இருக்கும், அதை போய் செக் பண்ணி பாருன்னு சொல்லுமே கூட தானே அந்த பையன் தான் வந்து பாக்குறான். ஆனா முழுசா திறந்து பார்க்காம அந்த வாடை தாங்க முடியாம அப்படியே மூடி போட்டுட்டு இவங்க 2 பேரும் அந்த காட்டு பக்கம் போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் இவன் அந்த குப்பை தொட்டில வெளியே வந்தவ அந்த இடத்துல கண்ணாடி உடைச்சு போட்டால, அதை வேற கையில எடுத்து வச்சிருப்பா. ஆனா அதே நேரம் பார்த்து இன்னொரு பையன் வந்துறான். இவ்வளவு வேற பாத்துறான். இவ பக்கத்துல வருவாள்ல, அப்படியே அந்த கண்ணாடி வச்சு அவன் கழுத்துல ஒரு குத்து. இந்த இடத்துல அந்த பையனோட சோலி முடிஞ்சிடும். எங்க இவ கத்திரான்னு சொல்லி அவனோட வாயை பிடிச்சு அமுக்கி அப்படியே அந்த இடத்துல உட்கார்ந்துறான். என்னடா ஒரு சின்ன பையனை கொண்டு சொல்லி அவ அப்படியே அழுதுகிட்டு இருப்பா. வேற வழி இல்லாம அவனை கொண்டுட்டா. அதே நேரம் அன்னைக்கு நைட் ஆனதுக்கு அப்புறம் இந்த பிரெட் அவனோட ஃப்ரெண்ட் நினைச்சாங்க இந்த பக்கம் வருவாங்கல்ல, வந்து பார்த்தா அந்த பையவரை செத்து கிடப்பான். இதை பார்த்து இவங்க 3 பேர் சாக்காயிராங்க. ஏன்னா கூட ஒரு பொண்ணு இருப்பால, அவளும் இதை பார்த்து சாக்காயிரா. செத்த பையன் இருக்கானே அது வேற யாரும் இல்ல, அந்த பிரெட் ஃப்ரெண்ட் இருக்கானே அவனோட தம்பி போல. பார்த்து கதறி அழுதுட்டு இருக்கான். இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் சொல்லி அந்த பிரெட் மேல கோவம் வந்துருது. அவங்கிட்ட சண்டைக்கு போயிட்டு இருப்பான்ல, இது எல்லாத்தையும் நான் சொல்ல போறேன்னு சொல்லி இவன் வேற போவான். ஆனா அந்த பிரெட் விடுவானா, எங்க இவன் சொல்றான் பயத்துல வேற அவனை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிடான். மூஞ்சில போட்டு குத்து குத்தி குத்தி அவனை கொன்னுறான். இதை பார்த்து அந்த பொண்ணு பதறி போய் அவ ஒரே ஓட்டமா ஓடி போயிடா. விட்டா நம்மள ஏதாவது பண்ணிடுவான்னு அவ பயந்து ஓடிடுறா. கொண்டானா என்னன்னு தெரியல, ஆனா அடின்னு அடிச்சிருப்பான். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோன் ஓடி வந்தால, ஓடி வர்ற வழியில ஒரு காரை வேற பாத்துறான். அந்த காருக்கு முன்னாடி விழுந்து அவங்கிட்ட உதவி கேட்கிறான். நிலைமை சொல்லுமே அவ பாக்குறது நோஞ்ச மாதிரி இருக்கான். அவனு சரின்னு சொல்லி நம்ம ஹீரோனை கார்ல கூட்டி போயிட்டு இருக்கான். அப்படி கூட்டிட்டு வந்தவன் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு இருங்க வரேன்னு சொல்லி இவன் அந்த பக்கமா வெளியே போயிடான். அப்பதான் பார்த்தா அவனுக்கு முன்னாடி 2 பசங்க வராங்க. அந்த பசங்க வேற யாரும் இல்ல, அந்த கூட்டத்துல இருந்தவை தான். இதை பார்த்து இவளுக்கு சாக்காயிரும். ஆக மொத்தத்துல இவங்க கூட்டுக்களை நினைச்சு இவன் அந்த காரை வேற ஆட்டையை போட்டுறான். அப்படியே வேகமா வந்துட்டு இருப்பால, பின்னாடி அவங்க வேற துரத்தி வந்துட்டு இருக்காங்க. ஆனா இவளும் விடுற மாதிரி இல்ல, அடிச்சு பறந்து வந்துட்டு இருப்பா. அப்ப அதே நேரம் அந்த பொண்ணு வேற குறுக்க வந்துடா. இவளும் பாத்துறா, ஆனா வண்டி நிப்பாட்ட மாட்டா. வந்த ஸ்பீடுக்கு அந்த பொண்ணை ஒரே அடிதான் அடிச்சு தூக்கி வீசுமே ஸ்பாட்லயே அந்த பொண்ணு வேற இறந்து போயிடும். இப்ப அந்த கூட்டத்துல 2 பேர் காலி. இவ அடிச்சு காரை ஓட்டிட்டு வந்தால, வந்தவ என்ன செய்யறானா எதுக்கு ஒரு வண்டி இருக்கும், அந்த வண்டி மேலே முட்டி மோதிடுறா. அப்புறமா இறங்கி பார்க்கும்போது முன்னாடி வர நிறைய மக்கள் இருக்காங்க. ஏன்னா ஊருக்குள்ள வந்துடுறா. சரி அந்த மக்கள்கிட்ட போய் உதவி கேட்கலாம் சொல்லி இவ வருவாள்ல, இவ ரத்தம் கொலை மாறத பார்த்து அவங்கள பதறிறாங்க. அப்படியே கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோனை வீட்டுக்கு கொண்டு வந்துறாங்க. அவ உடம்புல நிறைய காயம்லாம் இருக்கும்ல, என்னாச்சு ஏதாச்சும் கேட்டுட்டு இருக்காங்க. இவளு என்ன சொல்லு தெரியாம அழுதுட்டு இருப்பா. குடிக்கிற தண்ணி எல்லாம் கொடுப்பாங்க, இவளு வாங்கி குடிச்சிட்டு இருப்பால. அப்ப அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு குண்டா ஒரு பொண்ணு இருக்கா. இவ யார் தெரியுதா, நம்ம ஹீரோன்னு ஒரு ஹோட்டல்ல சாப்பிட வரும்போது ஒரு குண்டா ஒரு பொண்ணு இருக்கும். அவ கூட முறைச்சிருப்பாளே அந்த பொண்ணு தான். அவளை பார்த்துட்டு அப்படியே செவத்து பக்கம் பார்த்தா அந்த பிரெட்டுங்கிற ஒரு பையன் இருக்கானே, அந்த பையனோட போட்டோ தான் இருக்கு. இதை பார்த்து இவளுக்கு எப்படி இருக்கும், அப்படியே தூக்கி போட்டுரும். அதே நேரம் பார்த்து இந்த பிரெட்டோட அப்பனை வரான். இவன் யார் தெரியுதா, நம்ம ஹீரோ ஒரு வீட்டுக்குள்ள வந்திருப்பால, அந்த வீட்டுல ஒரு கோவகர கத்திட்டு இருந்தானே அந்த பையன் தான் வரான். அவனை பார்த்ததுமே இவளுக்கு இன்னும் தூக்கி போட்டுரும். பயத்துல என்ன பண்ண தெரியாம இவ பாத்ரூம் போகும் சொல்றா. உடனே அந்த லேடி நினைச்சாங்க நம்ம ஹீரோனை கூட்டிட்டு போய் ஒரு பாத்ரூம் விட்டுறாங்க. இவ அந்த ரூமுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண தெரியாம முடிச்சிட்டு இருக்கா. தப்பிச்சு போ வழி இல்லாம இப்ப நல்லா வசமா மாட்டிக்கிட்டா. அதே நேரம் அந்த இடத்துல ஒரு கத்திரி இருக்கும்ல, அந்த கத்திரி எடுத்துக்கிட்டு இவ நிப்பால, அவங்க வேற கதவு திறக்காங்க. திறந்து பார்த்தா அந்த பிரெட்டுங்கிற பையன் நிக்கிறான். எல்லாத்தையும் சொல்லிட்டான் போல. அப்படியே அந்த அப்பகரனும் அங்க இருக்க எல்லாருமே பயங்கர கோத்துல இருக்காங்க. இவளு எடுத்து சொல்வா, இது எல்லாத்துக்கான உங்க பசங்க தான் சொன்னா அவங்க கேட்கற மாதிரி இல்ல, ஏன்னா இருக்கிறதே ரொம்ப கேடு கட்டவங்க போல. அப்புறம் என்ன அவங்க மொத்தமா சேர்ந்து அந்த பாத்ரூம்ல போய் நம்ம ஹீரோனை என்ன பண்ணாங்க தெரியல. மொத்தத்துல அந்த குடும்பமே ஒரு சைக்கோ குடும்பம் போல. அடிச்சு கொன்னாங்களா ரேப் பண்ணாங்களா எதுவுமே காட்டாம இந்த பிரெட்டுங்கிற பையில காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அடிச்சதை கொன்னது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சிருப்பாங்கல்ல, அந்த வீடியோ அழிக்க அப்படி ஹாயா கண்ணாடி மாட்ட அதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணிருக்கும், எப்படியோ ஒரு வழியா நம்ம ஹீரோனை தப்பிச்சுலாம் நினைச்சிருப்போம். ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட வச்சு இந்த கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த ட்விஸ்ட யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. நானும் எதிர்பார்க்கல, என்னடா இப்படி கதையை முடிச்சிட்டான்னு எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. அப்படி நீங்க ஏதாவது ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல படத்துல பார்க்கலாம். தேங்க்யூ.